ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அபிக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ஐயர் போய் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சுதாகர் மீனாவை அனுப்பி விடுவாங்க. அவங்களும் மேலே வந்து அபி எங்கே இருக்குன்னு செக் பண்ணிகிட்ருப்பாங்க. பாத்ரூமில் இருக்கான்னு கதவை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. எங்கேயுமே அபி இருக்க மாட்டாங்க. எங்கே போனான்னு தெரியவில்லைன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியாக வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சுதாகர் எதுக்காகன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இருங்கன்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு மீனா கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அபி எங்கேயுமே காணோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருமே மேலே போய் தேடிட்டு இருப்பாங்க. அப்போது எங்கே தான் போயிருப்பான்னு தெரியவே இல்லையே, ஃபோன் பண்ணி பார்த்தியா அப்படின்வாங்க. மித்ரா நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கால் பண்ணுவாங்க. நம்பர் ரீச் ஆகலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன எங்கே போனான்னு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நீ போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சமாளியா, நான் எங்கன்னா அப்படி இருக்கலான்னு தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே மீனா வந்துட்டு பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கா, ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கார் சத்தம் கேட்கும். எல்லாருமே வெளியே போய் பார்ப்பாங்க. அபி மனு 2 பேருமே கார்ல இருந்து கீழே இறங்குவாங்க. கூட பாரதியும் இருப்பாங்க. அதை பார்த்து எல்லாருமே செமையாக ஷாக் ஆகிடுவாங்க. சுதாகர் மனோவை போட்டு அடிப்பாங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இழுத்துட்டு வந்திருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்குது? என்னோட செருப்புக்கு ஈடாகுவியா நீனு? என் செருப்பு கூட நீ போடுறதுக்கு தகுதியே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்க, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கோவமாக அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அபி வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் எப்போவோ வந்து மனோவை லவ் பண்ணுறேன்ற விஷயத்த சொன்னல, ஆனால் நீ என்கிட்ட கொஞ்சம் நான் சொன்னதை காது கொடுத்து கேட்டியா? நான் சொல்கிற எதையுமே நீ கேட்காம இப்போ எதுக்காக மனோவை போட்டு அடிச்சிட்டு இருக்க? தயவு செஞ்சு சும்மா இரு. நீ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணதுனால தான் நான் இப்போ இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். இல்லைனா நான் வெயிட் பண்ணியிருப்பேன். நீ தான் நான் சொல்கிற எதையுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சுதாகர் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு திரும்பவும் மனோவை போட்டு அடிச்சுட்டு, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே அபி, இப்போ மட்டும் நீ என்ன மனுஷனாக இருக்கிற? நீ என்ன மாதிரி நடந்துட்டு இருக்குன்றது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. பாட்டி லக்ஷ்மி கிட்ட சொல்லுவாங்க, பாரதியே கூட்டிகிட்டு போயிட்டு மனோ அபி 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறா, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லையா அப்படின்வாங்க. அதை கேட்ட லக்ஷ்மி, பாரதி எது பண்ணாலும் ஒரு நன்மைக்காக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ற எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆதிக்கிட்ட, என்ன உன்னை நம்பி தானே நாங்கள் இங்கே வந்தோம், எங்களுக்கு நல்ல ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டு, நாங்கள் ஒழுங்காக நீ சொன்னதை கேட்காம இருந்திருந்தா நாங்கள் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம். ஆனால் உன் பேச்சை கேட்டு வந்ததுனால இப்போ என் பையன் அசிங்கப்பட்டு என்னோடய சொந்தக்காரங்களாம் அசிங்கப்பட்டிருக்காங்க. இது எங்களுக்கு தேவையா அப்படின்வாங்க. அப்போ மாப்பிள்ளையோட அம்மாவும் சொல்லிட்டு இருப்பாங்க, காசு பணம் முக்கியம் கிடையாது எங்களுக்கு, ஒரு பொண்ணு நல்லபடியாக வந்து எங்கள் வீட்டுக்கு வாழணும்னு நினச்சி தான் உன் பேச்சை நம்பி அந்த பொண்ணு நல்லவளாக இருப்பா அப்படின்னு நாங்களும் நம்பினோம். ஆனால் எங்களை இப்படி ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது ஆதியோட ஃப்ரெண்டோ வந்து மாப்பிள்ளை சொல்லுவாங்க, இனி என்னை இப்படி ஏமாத்தும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை ஆதி. எனக்கு நான் அசிங்கப்பட்டது கூட ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் என்னோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாரையுமே நீ அசிங்கப்படுத்திட்டல, இனிமேல் நீ பேசவே பேசாத அப்படின்னு கோவமாக கிளம்புவாங்க. அப்போ மாப்பிள்ளையோட அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்ற விஷயத்த நீயாச்சும் கேட்டிருக்கணும், இல்லை பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு அவங்களாம் கேட்டிருக்கணும். ஆனால் எதையுமே கேட்காம எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு கோவமாக எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஆதி வந்து பாரதி கிட்ட, உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஆதி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அபிகிட்டையும் வந்து இந்த விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அபி வந்து, நான் அண்ணன் கிட்ட சொன்னேன், ஆனால் அண்ணன் வந்து நான் செத்துருவேன்னு சொல்லி மிரட்டிட்டாங்க அப்படின்னு. அன்னைக்கு சண்டை வரும்போது கூட நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஆதி கேட்பாங்க. அதான் அண்ணன் நான் சூசைட் பண்ணிப்பேன் சொன்னதுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு அப்போதைக்கு தெரியவே இல்லை, அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் அதுக்காக நான் மனோவை விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு மனோ ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் இங்கே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணதுனால நாங்கள் கல்யாணம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலைன்றத சொல்லுங்க அப்படின்னு சத்தமாக கேட்பாங்க. அதை கேட்ட உடனே பாரதி பயந்து போயிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இங்கே மனோ அபி 2 பேருமே கல்யாணத்துக்காக கோவிலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பாரதி போவாங்க. மனோவை பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கிற, எழுந்துரு நீ அப்படின்வாங்க. மனோவும் எழுந்திரிச்சிருவாங்க. அப்போ அபி வந்து, என்ன மனோ நீ எதுக்காக இப்போ எழுந்திரிச்ச, ஒழுங்கு மரியாதையை வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. பாரதி மனோ கூப்பிட்ட உடனே அவங்களும் எழுந்து வந்துடுவாங்க. அதை பார்த்த அபி, என்ன உங்களுக்கு நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் முன்னாடியே தெரியும் தானே, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வந்து தடுத்துட்டு இருக்கீங்க, மனோ தயவு செஞ்சு வா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. மனோ பட்னி எழுந்து பாரதி கிட்ட போயிடுவாங்க. அப்போ பாரதி வந்து அபிக்கு எவ்வளோ சொல்லி புரிய வைப்பாங்க. அதுக்கு அபி வந்து, இந்நேரம் எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்திருப்பாங்க, இந்நேரம் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்திருப்பீங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே பாரதி, இங்கே பாரு நிச்சயதார்த்தம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அபி, என்னத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறது, அவங்களாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க புரிஞ்சுட்டு இருந்தா எப்போவோ எங்களை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க.
அத கேட்ட உடனே பாரதி, "இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ வா மனோ" அப்படின்னு சொல்லுவாங்க. மனோவும் கூட போகும்போது, அபி கையில கத்தி எடுத்துட்டு, "நீ மட்டும் இங்கேருந்து போனா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. என் கைய வெட்டிப்பேன்" அப்படின்னுவாங்க. அத கேட்ட பாரதி, "ஏன் அபி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? உனக்கு சொன்னா புரியாதா? நீ தயவு செஞ்சு இந்த மாரி எதுவுமே பண்ணாத. நானே வீட்ல பேசி உங்களுக்கு கல்யாணத்த பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணா வீட்ல இருக்கவங்களோட மனநெலைமை என்ன ஆகுன்றத யோசிச்சு பார்த்தியா? உங்க அண்ணன் என்ன நினைப்பாரு?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட அபி வந்துட்டு, "எனக்கு யார பத்தியும் எந்த கவலையும் கிடையாது. உங்க அக்கா பத்தியும் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. மனோ நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? மாட்டியா? சொல்லு. நான் உன்கிட்ட தான் கேட்குறேன்" அப்படின்னுவாங்க. மனோ எதுவுமே பேச மாட்டாங்க. அப்ப பாரதி, "இதுக்கு மேல பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல வா" அப்படின்னு சொல்லிட்டு மனோவ கூட்டிட்டு போகும்போது, அபி பார்த்தீங்கன்னா, கையில கத்தி எடுத்து வெட்டிப்பாங்க. அத பார்த்த உடனே பாரதி, மனோ 2 பேருமே அபிகிட்ட போய் பேசுவாங்க. மனோ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. பாரதி வந்து, "எதுக்காக அபி இப்படிலாம் பண்ற? ஏன் சொல்ற விஷயத்த நீ புரிஞ்சுக்கவே மாட்ற?" அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட்